அருவாய் அறிவாய் கருவாய் என ஈன்றவளே, ஆதியிலே என் தவம் செய்தேனோ மீதியிலே புண்ணியத்தால் உன் வயிற்றில் உருவாக. அம்மா என்ற சொல் அழகு பெற்றது உன்னால்தான். நயனா என்ற சொல் இன்னும் அழகு பெற்றது நீ என்னை கூப்பிட்டதால் தான். அம்மா, ஆரிரோ நீ பாட ஆனந்தமாய் தூங்கிய என்னை ஒப்பாரி பாட வைத்து நீ தூங்க கேட்பதுதான் ஏனோ அம்மா. அன்றாடம் பாலூட்டி 1000 முறை முத்தமிட்டு மார்போடு இணைத்து தூங்க வைத்தாய். இனி இது மறுபிரிவில்தானா அம்மா? அண்டமதில் எனை வெற்று இன்பமதை தினம் ஊற்றி உன் பிண்டமதை என் கையால் கரைக்க ஏன் ஆசைப்பட்டாயோ அம்மா? அறிவதனை கருவில் ஏற்றி பிரிவதனை எனக்கும் காட்டி தெளிவதனை நான் பெற உயிரை விட்டாயோ அம்மா? ஆண்டுகள் பல சென்றாலும் அரைக்கிழவன் நான் ஆனானும் அன்றும் இன்றும் நீ கேட்கும் ஒரு கேள்வி, சாப்பிட்டையா நைனா? இனி எவர் கேட்பார் உனை போல அன்பாய் அம்மா? அதிகாலை நீ எழுந்து அழகாய் ஆகாரம் சமைத்து பாசமாய் நீ பரிமாற ஆசையாய் நான் சாப்பிட ஆனந்தமாய் நீ பசி ஆறினாய். அரை கரண்டி உணவு கூட உண்ணாமல் நீ ஏன் சென்றாய் அம்மா? அரை கூவல் இனி நான் விட்டு என்ன பயன்? அரூபமாய் நீ ஆன பிறகு ஆகாரம் உண்ண இயலாமல் நீ தவித்தாய். ஆனால் இப்போது இந்த உடல் என்னும் சிறையிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாய் ஆண்டவன் அடிமலர் போய் சேர்ந்தாய். இனி எங்களை ஆசீர்வதிப்பாய் நலமுடன் என்றும். இப்படிக்கு உன் உயிர் மகன், அதுதான் உன் உயிரை விட்டு என் உயிரை எடுத்து விட்டாயே. அதனால் இனி நான் எழுதும்பொழுது இப்படிக்கு உன் மகன் பிரசன்னா.